சாமியாடுதல் அப்படின்ற ஒரு பழக்கவழக்கம் நம்ம ஊர்களில் காணப்படுற ஒரு காமன் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இந்த சாமி ஆடுதல் அல்லது சாமி அழைத்தல் சம்மந்தமாக நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சயின்ஸ் இந்த ஆக்டிவிட்டியை நிஜமாலுமே ஒரு டவுட்டில் தான் வச்சுருக்கு. சயின்ஸ் இதை சைக்காலஜிக்கல் கல்ச்சரல் பினோமினன் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, DSM-5 அப்படின்ற புக்கில் இதை டிசோசியேட்டிவ் ட்ரான்ஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இந்த டிஸார்டர் பர்சன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். எப்படி சொல்கிறதுனா, தன்னை வேறொரு பர்சனாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ், பாடி மூமெண்ட்ஸ் அதெல்லாமே அப்நார்மலாக மாறிடுது. பிறகு கொஞ்ச நேரத்தில் அவர் எல்லாத்தையுமே மறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். இந்த நிலைமைக்கு அம்னீசியா அப்படின்ற பேர் சொல்லுவோம். இந்த தப்பு உடுக்கை சத்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பிரெயினில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேட்டா வேவ்ஸ் அப்படின்ற வேவ்ஸ் நம்ம பிரெயினில் அதிகரிக்க போகுது. இதனால் எண்டோக்ரைன்ஸ் அப்புறம் ஹாப்பி கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆகணும் டெம்பரரியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டியை கல்ச்சரல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்தியா, ஆப்ரிக்கா, அப்புறம் லத்தீன், அப்புறம் அமெரிக்காவில் இந்த ஆக்டிவிட்டியை பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கையாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த சாமி ஆடுதல், சாமி அழைத்தல் சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.